அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மார்ச் மாதம் 23ஆம் தேதி இன்றைய நாட்கள் தங்கத்தின் மீதான விலை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் இனி வரும் காலங்களில் தங்கத்தின் மீதான விலை எவ்வளவு ரூபாய் வரை குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது, தற்போது எதற்காக குறைந்துள்ளது என்பது பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தங்கத்தின் மீதான விலை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா அமெரிக்கா மற்றும் ஈராக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் போர் பதற்றம் காரணமாக கடந்த சில நாட்களாக தங்கத்தின் மீதான விலை படிப்படியாக குறைந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கடந்த 10 நாட்களாக பார்க்கும்போது தங்கத்தின் மீதான விலை குறிப்பாக 22,600 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு முன்பாக சேர்த்து பார்க்கும்போது 23 நாட்களாக பார்க்கும்போது 22,600 ரூபாயாக தங்கத்தின் மீதான விலை குறைந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. என்னதான் கச்சா எண்ணெய் மீதான விலை ஏற்றத்துடன் காணப்பட்டாலும் இனி வரும் காலங்கள்ல தங்கத்தின் மீதான விலை படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் போர் பதற்றம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தங்கத்தின் மீதான குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. கடந்த ஒரு மாதமாக தங்கம் விலை மாற்றம் ஏற்பட்டு வந்த நிலையில் குறிப்பாக ஈரான் போர் தொடங்கிய பிறகு தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்துள்ளது. அதாவது ஈரான் போர் ஆரம்பித்ததன் காரணமாக கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டது. இதனால் முதலீட்டாளர்கள் கச்சா எண்ணெய் மற்றும் டாலர் பக்கம் திரும்பியுள்ளனர். அதாவது முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்று டாலர் பக்கம் திரும்பியுள்ளனர். இதனால் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து சரிந்த வண்ணம் உள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டுமே தங்கத்தின் மீதான விலை மிகப்பெரிய அளவில் சரிந்து வந்ததாக அறிவிக்கப்பட்டாங்க. டாலர் தான் எப்போதும் கரன்சி கிங் என்பதும் மீண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. இதனாலதான் தற்போது தங்கத்தின் மீதான விலை குறைந்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மேலும் கூடுதல் படைகளை ஈரானுக்கு அனுப்புவதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டாங்க. இதுவரை ஏவுகணை தாக்குதல் மட்டுமே நடந்து வந்த நிலையில் நேரடியாக இராணுவத்தை இறக்க வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்கா செல்லவே தற்போது கச்சா எண்ணெய் பறந்துவிட்டது. டாலர் பக்கம் திரும்பியதன் காரணமாக மீண்டும் தங்கத்தின் விலை குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதே போல நேரடியாக இராணுவத்தை இறக்க வாய்ப்புகள் குறைவு என்றாலும் இதே போல ஆலோசித்து வருவதை சந்தைக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் கச்சா எண்ணெய் உயர்ந்தாலும் தங்கத்தின் மீதான விலை தொடர்ந்து சரிந்த வண்ணம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் தற்போது தங்கத்தின் மீதான விலை பார்க்கும்போது 1,03,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வராங்க. அதாவது 8 கிராம் தங்கத்தின் மீதான விலை 5,360 ரூபாய் குறைந்து தற்போது 1,03,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வராங்க. வெள்ளி மீதான விலை 235 விற்பனை செய்யப்பட்டு வராங்க. ஒரே நாளில் மட்டுமே 5 ரூபாய் வெள்ளியின் மீதான விலை குறைந்த வண்ணம் உள்ளது. இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கறது கடந்த 10 நாட்களாக எவ்வளவு விலை விற்பனை செய்யப்பட்டு வருது அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்பாக மார்ச் மாதம் 9ஆம் தேதி பார்க்கும்போது 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டாங்க. ஆனா தற்போது மார்ச் மாதம் 23ஆம் தேதி பார்க்கும்போது 1,03,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வராங்க. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக தங்கத்தின் மீதான விலை குறையும். ஈரான் அமெரிக்க போரின் காரணமாக மீண்டும் குறையும். ஆனா போர் பதற்றம் குறைந்தால் மீண்டும் தமிழகத்தில் 1,00,000 லட்சம் இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்கத்தின் மீதான விலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கு காரணமாக தற்போது மக்கள் அனைவரும் கண்டிப்பாக ஆங்காங்கே நகை கடைகளுக்கு செல்வதை நாம பார்த்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.